மலேசியாவில் தற்போது 21,40,000க்கும் அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணிபுரிவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். இந்த தொழிலாளர்கள் 15 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று சிம் கூறினார். இதில் வங்காளதேசத்தினர் 8,03,322 என்ற எண்ணிக்கையில் முதல் இடத்திலும், இந்தோனேசியா பிரஜைகள் 5,43,514 என்ற எண்ணிக்கையில் இரண்டாம் இடத்திலும், நேபாள் பிரஜைகள் 3,02,712 என்ற எண்ணிக்கையில் மூன்றாவது இடத்திலும், மியான்மர் பிரஜைகள் 1,73,630 பேருடன் நான்காவது இடத்திலும், இந்தியா 1,06,929 பேருடன் ஐந்தாவது இடத்திலும், பாகிஸ்தான் 76,011 என்ற எண்ணிக்கையில் ஆறாவது இடத்திலும் உள்ளனர். இது தவிர மேலும் 9 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பணிபுரிவதாக அவர் கூறினார். இன்று அதிகாலை ஈப்போ கம்போங் ஜாவா சாலையின் அருகில் ஒரு பெண்ணின் சடலம் ரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்டது. அதிகாலை 6 மணிக்கு கம்போங் ஜாவா ஜலான் ஹார்லி சாலையில் நடைபயிற்சியின் போது ஆடவர் ஒருவர் சடலத்தை கண்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் அபாங் ஜைனால் அபெடின் அபாங் அமாட் தெரிவித்தார். உயிரிழந்தவர் உள்ளூர் பெண் என அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முதற்கட்ட விசாரணையில் இச்சம்பவம் அதிகாலை 4:24 மணிக்கு நிகழ்ந்திருப்பதாக காவல்துறையினர் கண்டறிந்துள்ளதாக அபாங் ஜைனால் தெரிவித்தார். ஈப்போ கம்போங் ஜாவா ஜலான் ஹார்லி சாலையில் உள்ள சிசிடிவி காணொலியில் வெள்ளை நிற லாரி மோதும்படியான காட்சி பதிவாகி இருப்பதாகவும், சம்பந்தப்பட்ட லாரியை காவல்துறையினர் அடையாளம் கண்டிருக்கும் நிலையில் இது திட்டமிட்ட கொலையாக இருக்கவும் வாய்ப்புள்ளது என்று அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமாட் தெரிவித்தார். ஜொகூர் பொந்தியானில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டில் இருந்த இருவர் உடல் கருகி உயிரிழந்தனர். நேற்று காலை 11 மணி அளவில் ஜொகூர் பொந்தியானில் உள்ள லோரோங் மங்கிஸ் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இந்த தீ விபத்து நிகழ்ந்திருப்பதாக பொந்தியான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஷோஃபி தாயிப் தெரிவித்தார். தீயணைப்பு அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்திய பின்னர் வீட்டிலிருந்து இருவரின் சடலத்தை மீட்டிருப்பதாக முகமது ஷோஃபி தாயிப் கூறினார். உயிரிழந்த இருவரும் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் 31 வயது நஸ்ரி இசாம், 27 வயது மாசா பூடிங் சலா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், அவர்களுடன் தங்கியிருந்த மேலும் 3 தீ காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் முகமது ஷோஃபி தாயிப் கூறினார். உயிரிழந்த இருவரின் உடலையும் அவர்களின் தாய்நாட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் முகமது ஷோஃபி தாயிப் கூறினார். 1MDB மற்றும் ஜனா விபாவா திட்டம் போன்ற கடந்த கால ஊழல்கள் அரசாங்க கொள்முதல் சட்டம் இயற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை காட்டுவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட அரசாங்க கொள்முதல் மசோதா 2025 நல்லாட்சியை உறுதி செய்வதற்கான ஒரு துணிச்சலான நடவடிக்கை என்று அவர் விவரித்தார். 1980களில் நடந்த மமிகோ ஊழல், அந்நிய செலவாணி ஊழல், 1MDB, LCS ஊழல் மற்றும் ஜனா விபாவா போன்றவற்றின் பெரும் இழப்புகள் எதிர்காலத்தில் இது போன்ற நிதி ஊழல்கள் மீண்டும் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். மமின்கோ மகுவாசா ஊழலில் 1.6 பில்லியன் மதிப்பிடப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 1990களின் முற்பகுதியில் நடந்த பேங்க் நெகாரா மலேசியா அந்நிய செலவாணி ஊழலில் மலேசியா அதன் இருப்புகளில் சுமார் 32 பில்லியனை இழந்துள்ளது. 1MDB ஊழலில் இதுவரை முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 210 மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளார். இது பின்னர் கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியத்தால் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 மில்லியன் அபராதமாக குறைக்கப்பட்டுள்ளது. ஜனா விபாவா ஊழல் முன்னாள் பிரதமர் முஹைதீன் யாசின் மீது வழக்கு தொடர வழிவகுத்தது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் சில மாநிலங்களுக்கு மட்டுமே சாதகமாக உள்ளன என்பதை மறுத்து, ஒதுக்கீடுகள் நியாயமானவை மற்றும் தேவையின் அடிப்படையில் உள்ளன என்று கூறினார். ஜொகூர் மற்றும் பினாங்கு ஆகியவை தங்கள் புதிய ரயில் அமைப்புகளுக்கு கூட்டரசு ஆதரவை பெற்றபோது மற்ற மாநிலங்கள் ஓரம் கட்டப்பட்டதற்கான காரணம் குறித்து பரிசான் ஜெலூபோ நாடாளுமன்ற உறுப்பினர் ஜலாலுடீன் அலியாஸ் கேட்ட கேள்விக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார்.
மடானி கட்டமைப்பின் கீழ் சபா, சரவாக், கிளந்தான் மற்றும் பெர்லிஸ் போன்ற மாநிலங்கள் வளர்ச்சி செலவினங்களில் பெரிய உயர்வை கண்டதாக அன்வார் கூறினார். மடானி அரசாங்கத்தில் எந்த மாநிலமும் விடுபடவில்லை என்பதை இது காட்டுவதாக சுட்டிக்காட்டிய அவர், உண்மையில் தேவையின் அடிப்படையில் ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது அவர் கூறினார். சபாவின் வளர்ச்சி பட்ஜெட் 2022இல் 5.2 பில்லியனில் இருந்து 2025இல் 6.7 பில்லியனாகவும், சரவாக்கில் 4.7 பில்லியனில் இருந்து 5.9 பில்லியனாகவும் அதிகரித்ததாக அன்வார் கூறினார். கிளந்தான் 2.4 பில்லியனில் இருந்து 3.2 பில்லியனாகவும், திரங்கானு 1.4 பில்லியனில் இருந்து 1.8 பில்லியனாகவும், கெடா 1.6 பில்லியனில் இருந்து 2.2 பில்லியனாகவும், பெர்லிஸ் 400 மில்லியனில் இருந்து 600 மில்லியனாகவும் அதிகரித்துள்ளது. சபாவில் போர்னியோ நெடுஞ்சாலை, சரவா சபா இணைப்புச் சாலை, பகாங், கிளந்தான், திரங்கானு மற்றும் ஸ்லாங்கூர் வழியாக செல்லும் கிழக்கு கடற்கரை ரயில் இணைப்பு திட்டங்களையும் அன்வார் பட்டியலிட்டார். 25.08 பில்லியன் மதிப்பிலான வெள்ளத்தணிப்பு பணிகளும் நாடு தழுவிய அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதில் 8.8 பில்லியன் கிளந்தான், பகாங் மற்றும் திரங்கானுவுக்கு சென்றது என்று அன்வார் கூறினார். இதற்கிடையில் கெடா மற்றும் கிளந்தானில் உள்ள நீர் திட்டங்களுக்காக 1 பில்லியன் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அன்வார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.